السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربي زدني علما وارزقني فهما. ربي يسر ولا تعسر وتمم بالخير. قال الله سبحانه وتعالى في كلامه القديم وفي الفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن خلق الإنسان علمه البيان. صدق الله العليم. قال نبينا صلى الله عليه وسلم: إن من البيان لسحرا، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். அவனுடைய சாந்தியும் சமாதானமும் எம்பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும் அவர்களின் வாழ்க்கை வழிமுறைகளை அப்படிக்கு அப்படி அயராது பின்பற்றி வாழ்ந்து மறைந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள் மற்றும் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் அல்லாஹுடைய வற்றாத கருணையும் ஈடேற்றமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் முறைத்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உஸ்தாதுமார்களே, பாசத்திற்குரிய மாணவ தோழர்களே, எனக்கு இந்த மன்றத்திலே வழங்கி இருக்கக்கூடிய தலைப்பு பேச்சாற்றலின் முக்கியத்துவம். பொதுவாகவே இப்போ நடக்கக்கூடிய மன்றம் இப்திதா மன்றமா இல்லாம ஒரு பட்டிமன்றமா இருந்துச்சுன்னு சொன்னா நல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னு சொன்னா, எனக்கு முன்னால பேசி சென்ற 5வது சுமராவை சார்ந்த ஒரு சகோதரர் இப்ராஹிம் அவர்கள் எழுத்தாற்றல் தான் முக்கியமானது என்று அழகாக பேசி சென்றார். அவருடைய குறிப்புகள் எல்லாம் அழகாக இருந்துச்சு. ஆனா இடையில என்ன வார்த்தை விட்டாருன்னு சொன்னா, பேச்சாற்றலை விட எழுத்தாற்றல் அப்படின்னு ஒரு வார்த்தையை விட்டார். அப்போ ஒரு பட்டிமன்றமா இருந்துச்சுன்னு சொன்னா பேச்சாற்றலா அல்லது எழுத்தாற்றலான்னு கொஞ்சம் போட்டு பார்த்துருக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ பொதுவாக என்னதான் பட்டமன்றத்தில் இந்த தலைப்பு வச்சா கூட நடுவர்களாக இருக்கக்கூடியவர்கள் பொதுவாக தீர்ப்பு வழங்கிட்டு போயிடுவாங்க, எழுத்தாற்றல் முக்கியம், பேச்சாற்றல் முக்கியம் அப்படின்னு. அப்போ எனவே பேச்சாற்றல் என்பது, எனவே எழுத்தாற்றல் இல்லை என்று சொல்லவில்லை. எழுத்தாற்றல் என்பது ஒரு கிளை, அதே போல பேச்சாற்றல் என்பது மிக மிக முக்கியமான ஒரு கிளையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஏன்னு சொன்னா, மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதில், மக்களிடத்திலே சொல்லக்கூடிய விதங்களில் நாம் அவர்களை சென்று நீங்கள் வாருங்கள், நாங்கள் உங்களுக்கு பயான் செய்கிறோம், நாங்கள் உங்களுக்கு நல்ல விஷயங்களை எடுத்து சொல்கிறோம் என்று நாம் சொல்வதை காட்டிலும் அவர்களாக மக்களாக வந்து உட்கார்வதுதான் இன்றைக்கு வெள்ளி மேடை என்று சொல்லக்கூடிய மெம்பர் மேடைகள். அந்த மெம்பர் மேடைகளில் பார்த்தோன்னு சொன்னா யாரும் எழுத்தால எழுதி லெட்டராலலாம் கொடுக்க மாட்டாங்க. எத்தனை பேர் வந்திருக்காங்க? ஒரு 500 பேர் வந்திருக்காங்களா? சரிப்பா, ஒரு 500 பேருக்கு இந்த லெட்டரை கொடுத்து விடுங்க அப்படின்லாம் கொடுக்க போறது கிடையாது. அப்போ அது இமாம் பேசக்கூடிய பேச்சு, அந்த குறிப்பிட்ட ஒரு 20 நிமிடமோ அல்லது அரை மணி நேரமோ அந்த இமாம் சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் எந்த அளவிற்கு இருக்கிறதோ அந்த அளவிற்கான தாக்கம், அவர்கள் இடத்தில் இருக்கக்கூடிய பேச்சு திறமை அந்த மக்களிடத்திலே கொண்டு போய் சேரும். எனவே பேச்சு திறமை இருக்கிறது மிக மிக முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு அம்சம். இன்னைக்கு அல்லாஹ் தஆலா படைத்திருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை காட்டிலும் மனிதன் என்று சொல்லுவதற்கு, ஒரு பிரித்து காட்டுவதற்கு ஒரு தன்மை எதுன்னு சொன்னாலே பேச்சு தன்மை தான். இன்னைக்கு எத்தனையோ பயான்களெல்லாம் நம்ம கேட்டிருப்போம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பெரும் ஆலிம்கள்,
அவர்களுடைய பேசக்கூடிய விதமே நம்ம பார்த்தோம்னு சொன்னா நம்முடைய கவனம் முழுவதுமாக அவர்களின் பக்கமாக தான் இருக்கும். அவர்கள் சலாம் சொல்ல ஆரம்பிச்சதிலிருந்து கடைசியா வாக்குறுதமான முடிக்கின்ற வரைக்கும் அவர்களுடைய பயான் நடைபெறும் ஒவ்வொரு நிலையும் நம்முடைய சிந்தனை எப்படி இருக்கும்னு சொன்னா அவர்களை விட்டு வேற எந்த பக்கமும் நம்ம திரும்ப மாட்டோம். காரணம் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய அந்த பேச்சுத்தன்மை. எனவே நாமும் அப்படிப்பட்ட சிறந்த பேச்சாளர்களாக ஆகணும்னு சொன்னா அதற்கு சில முக்கியமான ஒரு விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம எல்லாருமே இன்னைக்கு யூடியூப்ல பார்க்கலாம் அல்லது நேரில் கூட பார்க்கலாம். பலவிதமான ஆலிம்கள், பலவிதமான பேச்சாளர்கள் தங்களுக்கு உரித்தான அந்த பாணியில பயான் செய்து இன்னைக்கு மக்களை கவரக்கூடிய ஒரு பேச்சாளர்களாக இருந்து கொண்டிருக்காங்க. அப்ப நாமளும் அப்படிப்பட்ட ஒரு பேச்சாளர்களாக ஆகணும்னு சொன்னா நாம எடுக்கக்கூடிய அந்த விஷயங்கள், நாம் நம்முடைய பயான்களிலே செய்யக்கூடிய ஒரு சில விஷயங்களை நாம் திருத்திக் கொண்டோம் என்று சொன்னாலே மக்களுக்கு மத்தியிலே இறைவனுடைய அந்த அமானிதத்தை கொண்டு போய் சேர்ப்பதில் நாமும் சிறந்த ஒரு பேச்சாளர்களாக ஆகலாம். அதற்கு முதல் விஷயம், நாம் எடுக்கக்கூடிய அந்த பயான். பொதுவாகவே ஒரு பயான் எடுத்துக்கிட்டாலே ஒரு பயானா இருக்கட்டும் அல்லது எழுத்துத்துறை அவரையும் சேர்த்துக்கிடும். எழுத்துத்துறையாக இருந்தாலும் ஒரு 3 விஷயங்கள் நம்ம ஒரு பயானை ஆரம்பிக்கும் பொழுது அழகான முன்னுரை இருக்கணும். ஒரு பயானை நம்ம ஆரம்பிக்க போறோம்னு சொன்னா ஏதோ ஏனோ தானோன்னு ஆரம்பிக்காம நாம் சொல்லக்கூடிய முன்னுரிமை, நாம் சொல்லக்கூடிய முன்னுரை, அந்த உரையிலேயே மக்கள் சரி இந்த விஷயத்தை பற்றி நான் பேச போறாரு என்று நாம் ஒரு இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டும். 2வது நடுப்பகுதி, ஆழமான கருத்துக்கள் இருக்கக்கூடிய நடுப்பகுதி. அந்த நடுப்பகுதியிலே நாம் ஒரு தலைப்பின் கீழ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதற்கு தகுந்த குர்ஆன் ஆயத்துகள், ஹதீஸுகள், சஹாபாக்களுடைய வரலாறுகள் கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் சொன்னா ஒரு அரை மணி நேரம் பேச போறோம்னு சொன்னாலே கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆகும் குறிப்பெடுக்குது. குறிப்பெடுத்து அதை தகுந்த வகுத்து அதன்படி பேசி பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் ஆயிரும். எனவே இப்படியாக ஒரு நடுப்பகுதிக்கு எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா நல்ல தரமான குர்ஆன் ஆயத்துக்களோ அல்லது ஹதீஸ்களோ சஹாபாக்களுடைய வரலாறுகளோ நம்முடைய சொந்த கருத்தை காட்டிடும். நாம எவ்வளவுதான் சொந்த கருத்தை 1 மணி நேரம் மக்களுக்கு பயான் பண்ணா கூட குர்ஆன் ஆயத் ஹதீஸ் இந்த 2ஐயும் எடுத்த மக்களுக்கு சொன்னோம்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடிய சொந்த கருத்துக்களை விட அந்த குர்ஆன் ஆயத்திற்கு அவ்வளவு பவராக மதிப்பு இருக்கிறது. எனவே இது 2வது விஷயம். 3வது முடிவுரை. நாம இதுவரைக்கும் எதை பேசியிருக்கிறோமோ ஆரம்பம் முதல் இறுதி வரை எதை நாம் பேசியிருக்கிறோமோ அதிலே ஒரு சில விஷயங்களை எடுத்து கூறி முடிவுரைக்கு வந்து அந்த மக்களை தகுந்த ஒரு சீரோடு ஆக்க வேண்டும். ஏன்னு சொன்னா பொதுவாகவே பேச்சாற்றல் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா பலவிதமான பேச்சுகள் இருக்கிறது. நாம் நம்முடைய உறவினர்களோடு உரையாடுவது என்பது வேறு, நம்முடைய நண்பர்களோடு நகைப்பது என்பது வேறு. சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்முடைய நண்பர்களோ நம்முடைய உறவினர்களோ நம்முடைய சுற்று வட்டாரத்தில் யாராவது பேசினாலோ அப்படி பேசுவது என்பது வேறு. மாறாக ஒரு 50 நபர்கள், 100 நபர்கள், 500 நபர்கள் இருக்கக்கூடிய இடத்திலே அவர்களுடைய மனங்களை கவர்ந்து அவர்களுடைய கண்களிலிருந்து கண்ணீரை வரவழைத்து அவர்களுடைய கடந்த காலங்களை நினைத்து வருந்தி நிகழ்காலத்தில் அந்த தவறை திருத்தக்கூடிய அந்த பேச்சு இருக்கிறதே, அது அல்லாஹ் தஆலா வழங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம். இன்னைக்கு எத்தனையோ இடங்களிலே ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய நியாமத் அந்த பேச்சாற்றல். எப்படி உடலுக்கு உயிர் என்பது முக்கியமோ அதே போல ஆலிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு பேச்சு என்பது மிக மிக முக்கியம். நம்ம எங்க போனாலும் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை, இன்னைக்கு இமாமத்தெல்லாம் போனோம்னு சொன்னா அவங்க ஷர்ஃப் நகுவெல்லாம் பார்க்க மாட்டாங்க, ஒன்லி குரல் எப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க, அதே போல பயான் திறமை எப்படி இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படின்னு 2 அம்சத்தை வச்சிருக்காங்க. ஒரு விஷயத்தை நம்ம நல்லா விளங்கிக்கிடணும். அரபி மதரசாக்களிலேயே கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பாடத்திற்கும் ஒவ்வொரு பயன் உண்டு. நாம் என்ன செருப்பு நகுவெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ண போறோம்? வெளியில போய் பயான் தான் பார்க்க போறோம். அதுக்கு இப்பத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு ஆலிம்களுடைய பயானை கேட்டு அதை சேவ் பண்ணி வச்சிட்டோம்னா நாளை பண்ண பயானுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமே, நம்ம எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்மளாம் நினைச்சு வச்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் நாம் யாருடைய பயானை கேட்டு நம்ம குறிப்பெடுக்கிறோமோ, யாருடைய பயான்களை பார்த்து நம்முடைய பயானை அமைத்துக் கொள்கிறோமோ
அவங்கெல்லாம் எப்படி குறிப்பு எடுக்காங்க, அவர்கள் எல்லாம் எப்படி ஒரு பயானுக்கு தயாராகிறாங்கன்னு கொஞ்சம் நம்ம அந்த ஒரு விஷயத்தை நம்ம சிந்திச்சு பார்க்கணும். மக்களுக்கு தேவையானது பயான், அது நம்மிடம் உள்ளது. ஆனால் அந்த பயானிற்கு தேவையான விஷயங்களில் தான் இன்றைக்கு பெரும்பாலான ஆலிம்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு விஷயம். இன்னைக்கு நிறைய தப்சீர்கள் இருக்கு. தப்சீர் ரூஹுல் பயானில் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 100கணக்கான தப்சீர்கள். இன்னைக்கு நிறைய ஆப்புகள்லாம் வந்துட்டு குறிப்பெடுக்கணும்னு சொன்னா கூட ஒரே ஒரு ஆயத்தை அடிச்சோன்னு சொன்னா, இந்த பாஹிசுல் குர்ஆன், பாஹிசுல் ஹதீஸ்லாம் பிளே ஸ்டோர்ல இருக்கு. அதை நீங்க ஏற்றி வச்சு சொன்னாலே ஒரே ஒரு ஆயத்தை அடிச்சோன்னு சொன்னா அதுல கிட்டத்தட்ட எத்தனை தப்சீர்கள் இருக்கோ அதோடைய பெயர்கள் அனைத்தும் கீழே வந்துடும். அதுல ஒரு இதை டச் பண்ணி படிச்சு பார்க்க ஒரு நாள் பத்தாது. அந்த அளவிற்கு இன்னைக்கு தப்சீர்களுடைய அந்த பகுதியை பார்த்துக்கிட்டோன்னு சொன்னா நிறைய குறிப்புகள் இருக்கு. அப்ப அதற்கு எது தேவைன்னு சொன்னா இன்னைக்கு சிறப்பு நகுவு தான் தேவை. எனவே மக்களுக்கு எப்படி பயான்கள் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறதோ அதே போல அந்த பயானிற்கு குறிப்பெடுப்பது என்பது அது ஒரு கலையாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே அந்த கலையையும் இன்றைக்கு ஆலிம்களாக இருக்கக்கூடிய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். எனவே பேச்சாற்றலை பற்றி எவ்வளவு பேசினாலும் பேசிக்கொண்டே செல்லலாம். இன்னைக்கு பேச்சாற்றல் என்ற ஒரு விஷயத்தை வைத்துதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கட்டும், இயக்கங்களாக இருக்கட்டும், எல்லா விஷயங்களுமே இந்த பேச்சு என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வைத்து தான் இன்னைக்கு அவங்களுக்கெல்லாம் பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு எத்தனையோ கட்சிகளை எடுத்துக்கோங்க, எல்லா கட்சிகளிலேயும் ஏதாவது ஒரு பேச்சாளர் இருப்பார். அது ஒரு நடிகரோ அல்லது அந்த அரசியல் ரீதியாக உள்ள யாரோ ஒருவரோ, யாராக இருந்தாலும் ஏதாவது ஒரு பேச்சாளரை வைத்து தான் அந்த கட்சி ஓடிக்கிட்டு இருக்கும். அதே போல இயக்கங்களை எடுத்துக்கிட்டோம் சொன்னா கூட அரசியலாக இருக்கட்டும், இஸ்லாமிய இயக்கங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஒவ்வொரு பேச்சாளர்கள் அந்த இயக்கத்தில் இருப்பார்கள். அவரை பிரியப்படக்கூடிய நபர்கள் தான் அந்த இயக்கத்தில் இருந்து கொண்டிருப்பார்கள். எனவே பேச்சு என்பது நபி அவர்கள் சொல்லுவது போல இன்ன மினல் பயான் இல சிஹரா, நிச்சயமாக பேச்சிலே ஒரு வசீகர தன்மை இருக்கிறது. இன்னைக்கு அந்த தன்மையை கொண்டுதான் ஒருத்தர் பேசுறது சரியோ தப்போ, அவருடைய பயான் பிடிச்சிருக்கு, அவர் ஹக்கை சொல்கிறாரா பாத்திலை சொல்கிறாரா அது தேவையில்லை, அவர் நல்லா இருக்காரு, அவருடைய பயான் பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்றைக்கு வழிகேட்டில் சொல்லக்கூடிய எத்தனையோ மக்களை நம்ம பார்க்கலாம். எனவே ஆலிம்களாக இருக்கக்கூடிய நாம் பயானிற்கு மிகப்பெரிய பேச்சாளர்களாக ஆக வேண்டும் என்று சொன்னால், நாம் சிறந்து விளங்க வேண்டும் என்று சொன்னால், நாம் எடுக்கக்கூடிய குறிப்புகள், நாம் செய்யக்கூடிய செயல்பாடுகளிலே ஒரு சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும். நிறைய கிதாபுகளை பார்க்க வேண்டும். முதல்ல பேச்சாளருக்கான தகுதி அதுதான். நம்மால முடிந்த அளவிற்கு கிதாபு, ஒரு கிதாப் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா அதில் ஒரு 100 பக்கம் வச்சுக்கிடுவோமே, அதில் ஒரு 10 பக்கம் 15 பக்கம் நம்ம படிச்சுட்டா கூட ஓரளவு ஒரு அரை மணி நேரத்துக்கு தகுந்த ஒரு குறிப்பாச்சு எடுத்துடலாம். ரமலானுடைய சிறப்புன்னு ஒரு கிதாப் இருக்கு, ஃப்ரீயா இருக்கக்கூடிய நேரத்தில் ஒரு 10 பக்கம் படிச்சுட்டா கூட அதுல இருந்து ஒரு சில குறிப்புகள் எடுத்துட்டா கூட ஒரு அரை மணி நேரம் பேசலாம். இதே மாதிரி எத்தனையோ கிதாபுகள் எல்லாம் இருக்கிறது. இங்க தமிழ் லைப்ரரிக்கு போனோம்னு சொன்னா அவ்வளவு கிதாபுகள் இருக்கு. பயானுக்கு தேவையான அவ்வளவு கிதாபுகள், அதே போல விவாதத்துக்கு தேவையான அவ்வளவு கிதாபுகள். எந்தெந்த கிதாபுகள் எல்லாம் நீங்க போய் பார்க்கீங்களோ ஒவ்வொரு விதமான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே ஃப்ரீயாக இருக்கக்கூடிய நேரத்தில் தயவு செய்து கிதாபுகள் ஏதாச்சும் ஒன்று பாருங்க. பார்த்தோன்னு சொன்னா நம்முடைய பயான் திறமைகள் கூடுவதற்கு அது ஒரு காரணமாக இருக்கும். அடுத்து இன்னைக்கு யூடியூப்லலாம் சில வீடியோக்கெல்லாம் நம்ம பார்ப்போம். பயான் எடுக்கிறதுக்கு எத்தனையோ அதத்துமார்களுடைய ஆலிம்களுடைய வீடியோவை பார்த்து குறிப்பெடுப்போம், அது தவறு கிடையாது. ஆனா அதையே வேலையாக வச்சிருக்க கூடாது. ஏதாவது ஒரு பயான் பார்க்கமா, நிச்சயமாக அவர்கள் வேற ஏதாவது ஒரு கிதாப்ல பார்த்து ஏதாவது ஒரு சம்பவங்கள் சொல்லியிருப்பாங்க. அவர்களிடம் இருக்கக்கூடிய திறமையின் காரணமாக அவர்கள் ஏதாவது ஒரு கிதாபை பார்த்து ஏதாவது விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. அந்த விஷயத்தை நாம் எடுத்துக்கொண்டால் அது ஒன்றும் தவறு கிடையாது. ஆனா முழுக்க கிதாபுகளை விட்டு முழுக்க நம்முடைய சொந்த திறமையிலே நம்பிக்கை இழந்து ஒரு பயான் அரை மணி நேரம் பயான் இருக்கா யூடியூப்ல, அதை பார்த்தோம் சொன்னா ஜும்மா பயான் பேசலாம் என்ற நிலைமைக்கு வந்து விட்டோம் என்று சொன்னால் நம்முடைய திறமையை நாமே பாழாக்குகிறோம் என்ற அர்த்தம். எனவே அன்பானவர்களே, உலகத்திலே பேச்சு திறமைக்கென்றே ஒரு அமைப்பை உருவாக்கப்பட்டது. கிட்டத்தட்ட பார்த்தோம் சொன்னா 1928ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே ஒரு அமைப்பை உருவாக்குகிறார்கள். அந்த அமைப்பை உருவாக்குவதனுடைய நோக்கமே என்னவென்று சொன்னால்
சமூகத்திலே பொது அமைப்புகளிலே எப்படி பேச வேண்டும், ஒரு தலைமையாக எப்படி உருவாக வேண்டும் என்பதாக அந்த அமைப்பை உருவாக்குகிறார்கள். கிட்டத்தட்ட 2020ஆம் ஆண்டு அமெரிக்காவிலே உருவாக்கப்பட்ட அந்த ஒரு அமைப்பு சார்ந்த விஷயங்கள் எல்லாம் 2020ஆம் ஆண்டு தமிழாக்கம் செய்யப்பட்டு இன்றைக்கு அனைத்து கல்லூரிகளிலும் அது ஒரு பாடமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். பேச்சாற்றல், சமூகத்தில் எப்படி பேச வேண்டும். எனவே அன்பானவர்களே, நாமெல்லாம் ஆலிம்களாக இருக்கிறோம். ஆலிம்களாக இருக்கக்கூடிய நமக்கு இருக்க வேண்டிய முக்கியமான ஒரு பண்பாக இந்த பேச்சாற்றல் இருக்கிறது. நமக்கு உதாரணமாக எத்தனையோ ஆலிம்கள் எல்லாம் இருந்தாலும் நம்முடைய மதரசாவை எடுத்துக்கிட்டோம் என்று சொன்னாலே நமக்கெல்லாம் முன்மாதிரியாக ஆலிம்கள் நம்முடைய உஸ்தாதுமார்களாக இருக்கிறார்கள். ஒரு ஆன்மீக பேச்சுக்கு எடுத்துக்கிட்டோம் சொன்னால் நம்முடைய பெரிய ஹசரத் இருக்காங்க. அதே போல ஒரு நகைச்சுவையா ஒரு பயான் கேட்டோன்னு சொன்னால் காசிமத் இருக்காங்க, அலி ஹசரத் இருக்காங்க, சேபுல் ஹசரத் இருக்காங்க. பாட ரீதியாக பார்த்தோன்னு சொன்னால் எத்தனையோ ஹசரத்மார்கள் எல்லாம் இருக்காங்க. பாடம் நடத்தும் பொழுதே ஒரு நகைச்சுவை, அதுவும் ஒரு பேச்சாற்றல். எப்படி மேடைகளிலே சென்று பேசுவது அது ஒரு பேச்சாற்றலோ, பாடம் நடத்தக்கூடிய ரீதியில் மாணவர்களுக்கு புரிய வேண்டும் என்று நடத்துவதும் அதுவும் ஒரு பேச்சாற்றல். எனவே நம்முடைய பேச்சு திறமையை வளர்ப்பதற்கு பல வழிகள் இருந்தாலும் போன வருஷம் அல்லது அதற்கு முந்தின வருஷம் எங்களை காசிமசத்து சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ஞாபகம் இருக்கு. அதாவது பேச்சாற்றலை வளர்ப்பதற்கு ஒரு வழி என்னன்னு சொன்னா, நாம் எல்லாம் வாரம் வியாழக்கிழமை மன்றத்தில் உட்காருதோம். அப்படி உட்காரும் பொழுது முன்னால் பேசுபவர் யாராக இருந்தாலும் சரி, அது பெரிய சுமராவோ அல்லது சின்ன சுமராவோ யாராக இருந்தாலும் அவர் எப்படி பேசுகிறாரோ அதை கவனிக்கணும். அப்படி கவனிக்கும் பொழுது முன்னால் பேசக்கூடிய ஒரு நபர் கொஞ்சம் திக்கி பேசினாலோ அல்லது ஒரு ஆயத்தையோ அல்லது ஒரு விஷயத்தை தவறாக பேசினாலோ அப்போ நமக்கு ஒரு ஐடியா, ஒரு என்ன ஐடியா, இவரை போல நம்ம பேசக்கூடாது மனசுல. அப்போ இதை விட கொஞ்சம் சிறந்ததாக பேசினாக இருந்து சொன்னா நம்முடைய பயம் நல்லா இருக்கும் என்று காசிமசத்துக்குரியாக எனக்கு ஞாபகம் இருக்கு. அப்போ இப்படியாக வாரம் கிட்டத்தட்ட 25 மன்றங்களுக்கு மேலாக நடைபெறும். ஒரு வருடத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் 25 மன்றத்திற்கு மேலாக நடைபெறும். அதிலே நாம் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு நபர்கள் பேசக்கூடிய அந்த பாணியை நாம் பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நபர்களும் எப்படி பேசுறாங்க. யூடியூப்ல பார்த்துக்கிட்டோன்னு சொன்னா ஆலிம்கள் பேசுறாங்க, அது ஒரு ரீதியா இருக்கும். மதரசாவில் பார்த்துக்கிட்டோன்னு சொன்னா ஒவ்வொரு மாணவர்களுக்கும் ஒவ்வொரு ரீதியான திறமை இருக்கும். அப்போ ஒவ்வொரு மாணவர்களும் எப்படி பேசுகிறார்கள் என்று பார்த்து அவர்களுடைய பயான்கள் நல்லா இருக்குன்னு சொன்னா அதனுடைய குறிப்பை நாம் எடுத்து வச்சுக்கிடணும். பேசக்கூடிய பேச்சாளர்களுடைய குறிப்பு நன்றாக இருந்துச்சு சொன்னா அந்த குறிப்பை நாம் எடுத்து வச்சுக்கணும். அதே போல அவர்கள் ஏதாவது சிக்கினார்கள் என்று சொன்னால் அந்த தவறு நம்மிடம் வராமல் இருப்பதற்கு நாம் முயற்சிகள் செய்ய வேண்டும். எனவே பேச்சாற்றல் என்பது அதுவே மூச்சாற்றலாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே ஆலிம்களாக இருக்கக்கூடிய நாம் எப்படி எழுத்தாற்றலிலே முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே போன்றுதான் பேச்சாற்றலும் கொடுக்கணும். ஏன்னு சொன்னால் எழுத்தாற்றல் இருக்கிறது, அதுவும் முக்கியம் தான், இல்லைன்னு சொல்லலை. எழுதி வைத்ததை சொல்லணும்னு இருந்தா கூட அதுக்கும் சொல்லாற்றல் தான் பயன்படுது. பேச்சாற்றல் ஒரு குறிப்பு எழுதி வச்சிருக்கோம், அதில் சொல்லணும்னு சொன்னா கூட பேச்சாற்றல் தான் தேவைப்படுது. அதே போல பேச்சாற்றலுக்கும் எழுத்தாற்றல் மிக மிக முக்கியமாக இருக்கு. ஏன்னு சொன்னா சும்மால பேச முடியாது. குறிப்பெடுக்கணும்னு சொன்னால ஏதாச்சும் எழுதி வச்சு அப்படி பார்த்தோன்னு சொன்னாதான் அந்த எழுதுறது மனசுல பதியும். அதே போலதான் அதுவும் பேச்சாற்றல்ல வெளிப்படும். எனவே ரெண்டும் முக்கியம். எனவே அன்பான தோழர்களே, சகோதரர்களே, மன்றம் நமக்கு வழங்கிய ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து எதுன்னு சொன்னா இன்றைக்கு இந்த மாணவ மன்றம் தான். எந்த அளவிற்கு உங்களுடைய திறமைகளை மேம்படுத்த முடியுமோ அந்த அளவிற்கு மேம்படுத்திக் கொள்ளுங்கள். இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கு இருக்கக்கூடிய பெரிய பெரிய பேச்சாளர்கள் எல்லாம் எப்படி தங்களுடைய பேச்சை வைத்து சமூகத்திலே எப்படி சமூகத்திற்கு ஒரு சேவை செய்து கொண்டிருக்கிறார்களோ அதே போல நாமும் நம்முடைய பகுதிகளிலே வெளியிடங்களுக்கு போகாட்டி சொன்னா கூட நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களையாவது நாம் திருத்துவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பேச்சாற்றின் மூலமாக பலவிதமான உதவிகளை வழங்குவான். எல்லாம் வல்ல அல்லாஹு தஆலா நம்முடைய பேச்சாற்றலையும் ஒரு கருவியாக ஆக்கி இந்த உம்மத்திற்கு சேவை செய்யக்கூடிய ஒரு நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள் புரிவானாக. எப்படி பேச்சாற்றலை கொண்டு பிற நபர்கள் எல்லாம் பயன்பெறுகிறார்களோ அதே போல இந்த உம்மத்தும் பயன்பெறுவதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மாஷா அல்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த